அப்போ தேர்ட் டேர்ம் அப்ளைட் பார்ட் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். 5 அப்ளைட் கேள்விகள் ஸ்ட்ரக்சரில். அப்போ 5 பிஓ, முதலாவது 5 பிஓ, அடுத்த 5 அப்ளைட். அடுத்ததாக 11, 12, 13, 14 கேள்வி வர உங்களுக்கு 4 கேள்வி எஸ்ஐஸில் பிஓ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 15, 16, 15, 16, 17, 15, 16, 17 3 கேள்வி தான் அப்ளைட்டில் போட்டிருந்தேன். அதில் உங்களுக்கு ஏ பார்ட் வந்து 15வது ஏ பார்ட் வீட்டி வரைப்பு, அதுக்கப்புறம் பி பார்ட் வந்து சார்பு வேகம், அதுக்கப்புறம் 16வது ஏ பார்ட் வந்து கப்பி ஆப்பு, அடுத்தது பி பார்ட் வந்து உங்களுக்கு எரியம், 17வது வந்து ஏ பார்ட் காவி, பி பார்ட் ஒரு தலைவிசை தொகுதி. அப்போ இப்படியா நம்ம இதுவரை படித்த செக்ஷன்ஸில் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்விகளை இன்றைய கிளாஸில் பார்ப்போம். ரைட். அப்போ நீங்கள் அப்ளைடில் நம்ம தந்த முதல் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் அவ்வளோதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ அதில் நான் 6வது கேள்வி அவங்களுக்கு தந்திருந்த அப்ளைட் கேள்வி. அது வந்து ஒரு கப்பி தொகுதி என்ன, சரிதானே? அப்போ பாருங்கள், இந்த கேள்வியில் தொகுதியில் இலை இறுக்கமாக இருக்க ஓய்விலிருந்து விடப்படின் தொகுதியின் ஆர்முடுகள் இலையில் உள்ள இழுவை என்பவற்றை காண்க. சிம்பிளான ஒரு படம், சிம்பிளான கேள்வி. நம்ம எவ்வளோ கம்ப்ளெக்ஸான படங்கள்லாம் பார்த்துருக்கேன், சரிதானே? சிக்கலான கப்பிகள் என்றலாம் நிறைய கன்செப்டுகள் பார்த்துருக்கேன். இது வெறுமனே ஒரு கப்பிக்கு மேலே 2 விஷயம் தொங்குது. இந்த தொகுதியின் ஆர்முடுகள் இலையில் உள்ள இழுவை என்பவற்றை மட்டும் காணட்டான். இப்போ இதில் ஒரு சின்ன டவுட் மட்டும் உங்களுக்கு வரும். என்னென்னு யோசிங்க. இப்போ இதில் நான் உங்களுக்கு படித்து தந்த முறைப்படி ஒரு குறிப்பிட்ட தளத்தை நம்ம நிலையான தளமாக எடுத்து அதிலிருந்து அந்த கப்பிகள் இருக்கிற தூரத்தை பார்த்து அந்த தூரத்தை நம்ம 2 தடவை நேரம் குறித்து வகையிட்டு ஆர்முடுகளை காட்டணுமா? அதாவது இது 2 ஆர்முடுகள் சமனண்டு காட்டணுமா? இல்லைன்னா நீங்கள் டிரெக்டாகவே அதில் ஆர்முடுகள் 2 சமனண்டு எடுத்து செய்யலாமா என்ற டவுட் மட்டும் வருமே ஒழிய வேறு எந்த விதமான டவுட்ஸும் இதில் வரப்போகிறது இல்லை. ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிச்சுக்கோங்க சமீபா. நியூ சிலபஸின் படி, சரிதானே, நீங்கள் ஒரே ஒரு கப்பிக்கு மேலால் போனால் அது 2 ஆர்முடுகள், அது 2 பூமி சார்பான ஆர்முடுகள் சமனன்று எடுத்து செய்யலாம் டிரெக்டாக. ஆனால் நான் எப்பவும் பரிந்துரைப்பேன், உங்களுக்கு இப்படியான சிம்பிளான கேள்விகள் வந்தால் கட்டாயம் அது ஒரு சின்ன வேலை தானே. ஒரு நிலைத்த ஃப்ரேமை நம்ம எடுக்கிறது, அதிலிருந்து இவங்க 2 பேரையும் தூரத்தை காட்டுறது, அது பிறகு நம்ம இவர் ஆர்முடுகள் எக்ஸ் டபுள் டாட் அவர் ஆர்முடுகள் ஒய் டபுள் டாட்னு எடுத்தோம்னா நம்ம ஒரே ஆர்முடுகள் எடுத்தோம்னா ஒரே திரியாகணியமாய் மட்டும் வரும். இதில் 2 திரியாகணியம் மட்டும் வரப்போகுது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி இதில் இலையின நீல மார்லின்னு போட்டு அது 2 சமனும் காட்டிடுவோம். சின்ன வேலை, அதை மட்டும் காட்டி போட்டு அடுத்த கட்டத்தில் எஃப் சமன் எம்ஏ பிரயோகிச்சு விடுங்க. அதுக்கு கூட டைம் போக போகிறதே இல்லை. அதை காட்டி செய்கிறது தான் ஒரு பெட்டரான மெட்ஸுன்ற செய்க வழி, சரியா? ஆனால் நீங்கள் அதை காட்டி செய்யணுன்றது கட்டாயம் இல்லை. இப்போ இந்த கேள்வியெல்லாம் சின்ன கேள்வி தானே. அப்போ இதில் நீங்கள் அதை காட்டுறதுல பெரிய டைம் ஒன்றும் போக போகிறது இல்லை. ஸோ அதால் நான் எப்படி சொல்கிறேன்னுண்டா கவனிங்க. இப்போ இந்த கேள்வியை செய்ய வந்தோம்டா இந்த கேள்வியில் நம்ம ஏதாவது ஒரு நிலையான மட்டத்தை எடுக்கணும். அப்போ நான் இந்த இருக்கிற அசையாத கப்பியை ஒரு மட்டமாக எடுத்தேன்டா அதிலிருந்து இந்த 4m என்றால் எக்ஸின்ற தூரத்தில் இருக்காருண்டும் அதிலிருந்து இந்த எம் என்றால் ஒய்ன்ற தூரத்திலையும் இருக்காருன்னு சொல்லியும் எடுத்தா இவர கீழ் நோக்குனா வேகம் எக்ஸ் டபுள் டொட் ஆகும், இவர கீழ் நோக்குனா ஆர்முடுகள் ஒய் டபுள் டொட் ஆகும் இருக்க போகுது. அதே போல் இவர கீழ் நோக்கி எக்ஸ் டொட் ஆகும், இவர கீழ் நோக்கி ஒய் எக்ஸ் டபுள் டொட் ஆகும் இருக்க போகுது. ஒன்று நீங்கள் இப்படி எடுக்கலாம். அதே போல் பாருங்கள், இவர் 4m இவர் 3mண்டா கட்டாயம் 4m தான் கீழே போயிருப்பார், இவர் மட்டும்தான் ப்ளஸ். அப்போ ஒய் டபுள் டாட் உண்மையிலே மேல் நோக்கி எக்ஸ் டபுள் டொட்டாக இருந்திருப்பார். ஏன்னா இவர் கீழ் நோக்கி எக்ஸ் டபுள் டொட்டா, இவர் மேல் நோக்கி எக்ஸ் டபுள் டொட்டாக இருந்திருக்க போகிறார். அப்போ உண்மையிலே ஒய் டபுள் டாட் உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் டபுள் டாட்டுக்கு சமன்ன்ற மாதிரி வந்திருக்கும். அதை நம்ம எடுத்து காட்டுவோம். ஆனால் ஒன்று நீங்கள் இப்படி செய்யலாம். நான் இப்போ இதுக்கு முதல் எக்ஸ்பிளைன் பண்ணது இதுதான். ஒன்று நீங்கள் இப்படி செய்யலாம், இல்லைனா டிரெக்டாக இவர் 4m, அப்போ இவர் கீழ் நோக்கி ஆர்முடுகள் ஸ்மால் எஃபோட போவாருண்டா இவர் ஒரே கப்பியில் இருக்கார், ஒரே இலையில் இருக்கார். ஸோ இவர் மேல் நோக்கி எஃபோட போவார் என்ற மாதிரி டிரெக்டாக எடுத்தும் செய்யலாம். உங்களுக்கு இங்கே எஃப் சார்பில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே திரியாகணியம் எஃப் மட்டும். ஆனால் இங்கே உங்களுக்கு 2 திரியாகணியம் எக்ஸ் டபுள் டொட்டும் ஒய் டபுள் டொட்டும் மட்டும் வருது. அப்போ அது 2க்குமான தொடர்பை மட்டும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா
அதில் ஒரு சமன்பாடு ஆல்ரெடி எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ நான் மெத்தட் ஒன்றுன்றதை நீல கலரில் எழுதுறேன். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த எக்ஸையும் வையையும் கூட்டுறது ஒரு மாறிலின்னு சொல்லுவீங்க. ஏன் மாறிலி? அது வந்து இலையின் நீளம் ஒரு மாறிலி. ஸோ இந்த ரெண்டையும் ரெண்டு தடவை எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஓகே ஒரு தடவை வகையிடுமே, நேரம் குறித்து வகையிட்டா அங்கே 0 வரப்போகுது. இதை வகையிட்டா எக்ஸ் டாட் ப்ளஸ் ஒய் டாட் சீக்வல் டு 0. திரும்ப நேரம் குறித்து வகையிட்டா அங்கால 0 தான். ஓகே, இப்படி எழுதாமல் டிரெக்டாக நான் ஆன்சர் எழுதுறேன். இங்கால எக்ஸ் டபுள் டாட் ப்ளஸ் ஒய் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இந்த ஒய் டபுள் டாட்டை நீங்கள் எக்ஸ் டபுள் டாட் சார்பில் மைனஸ் எக்ஸ் டபுள் டாட்னே கொடுத்துடலாம். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இப்போ இதில் உங்களுக்கு ரெண்டு சரியாக அணியமன்றதால ஆல்ரெடி இந்த ஒய் டபுள் டாட்டுக்கும் எக்ஸ் டபுள் டாட்டுக்குமான தொடர்பு எடுத்து கொடுத்துட்டீங்க. அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, இழுவே காணா சொல்லி கிடக்கு. ஸோ இவரில் சாக்கிற விஷயங்களை குறிங்க. ஸோ இந்த படத்திலே குறிங்க. ஆனால் முதல்ல பென்சிலால் குறித்து போட்டு எல்லாம் சரியாக வந்துட்டுண்டா அப்புறம் அதுக்கு மேலால் பேனையால் வரைஞ்சி விடுங்க. அழிச்சிட்டு நிற்காதீங்க. அழிச்சிங்கண்டா அதில் உள்ள மையெல்லாம் அழிப்பட்டுரும். ஸோ இவரில் 3mg தாகும், இவரில் மேல் நோக்கி டி தாக போகுது. திரும்ப இதுலேயும் நீங்கள் அந்த டீயை குறித்து காட்டுறது நல்லா. இதில் இப்படி இழுத்திருக்கும், இதில் இப்படி இழுத்திருக்கும் டி. இவர் நிலையறிக்கிற தலைவரில் மேல் நோக்கி 2t தாக்கும். இதை குறித்தாலும் பரவாயில்ல, குறிக்காட்டியும் பரவாயில்ல. சரியா? ரைட். இதுக்கு பெரிய டைம் போகுதில்லை என்றதால தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு மெத்தட், நீங்கள் இவரை கீழ் நோக்கி எஃபோட போகிறாருன்னா இவர் மேல் நோக்கி எஃபோட போகிறாருன்ட்டு டிரெக்ட் எடுத்துடிக்கலாம். ஸோ இந்த வேலையை செஞ்ச பிறகு திரும்ப என்ன செய்ய போகிறீங்க, 4m என்ற ஆளுக்கு கீழ் நோக்குன திசையில் F7ma போட்டிங்கன்னா அவருக்கு 4mg கீழே தாக்க போகுது. மைனஸ் இழுவி செட்டி சமன் 4m அவரை திணிவு 6 முடுகள் அவரை கீழ் நோக்குன திசையில் எக்ஸ் டபுள் டாட். இது ஒரு சமன்பாடு. அடுத்தது 3m என்ற ஆளுக்கு மேல் நோக்குன திசையில் F7ma போட்டிங்கன்னா அவரில் தாக்க போகிறது t மைனஸ் 3mg, அவரை நேர 3m, அவர 6 முடுகள் மேல் நோக்குன திசையில் y டபுள் டாட், சாரி மேல் நோக்குன திசையில் மைனஸ் y டபுள் டாட். ஏன்னா நான் எடுத்திருக்கேன் மேல் நோக்குன திசை, ஆனால் y டபுள் டாட் குறிச்சிருக்கிறது கீழ் நோக்குன திசை. ஸோ இப்போ இந்த மைனஸ் y டபுள் டாட்டுக்கு பதிலாக எக்ஸ் டபுள் டாட்னே பிரதிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் 3m எக்ஸ் டபுள் டாட்னே பிரதிடலாம். ஸோ அது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ முதலாவது ரெண்டாவது தீர்த்துட்டிங்கன்னா நம்ம என்னத்தை காணணும், தொகுதியின் ஆர்முடுகள். ஸோ இந்த எக்ஸ் டபுள் டாட் டைம் டீயும் காணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே 4mg இங்கே 3mg. ஸோ முதல்ல எக்ஸ் டபுள் டாட்டை காணுவோம். அதால் நான் என்ன செய்கிறேன்னா அந்த ரெண்டையும் கூட்டி விடுறேன். ஸோ 1 டைம் 2 கூட்டி விட்டிங்கன்னா இந்த டீயும் போயிடும். அதே போல் 4லேருந்து 3 போனால் வெறும் mg. அங்கால பாருங்கள், எம்மை கொம்மன் எடுத்திங்கன்னா 4x டபுள் டாட்டும் 3x டபுள் டாட்டும் 7m எக்ஸ் டபுள் டாட். ஸோ நீங்கள் சொல்லலாம் எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு g/7. ஸோ ஒரு 6 முடுகளை g/7 சொல்லலாம். அதுக்கு பிறகு நான் இந்த g/7 கொண்டு வந்து முதலாவது ஈக்குவேஷனில் பிரதிட்டேன்டா எனக்கு டீன்ற சமன்பாடு 4mg மைனஸ் 4m இன்ட்டு எக்ஸ் டபுள் டாட், அது g/7. ஸோ 7 4 28, 28லேருந்து 4 போனால் 24mgக்கு கீழே 7ன்னு சொல்லி வரப்போகுது இழுவிசை. அப்போ அவ்வளோதான் இந்த கேள்வி. அப்போ ஒன்று நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், டிரெக்டாக இவர் ஆர்முடுகளை FFன்னு எடுத்து போட்டு டிரெக்டாக இந்த 4m என்ற ஆளுக்கு கீழ் நோக்குற திசையில் F7ma பிரதிக்கிட்டிங்கன்னா இதே இந்த எக்ஸ் டபுள் டாட் இருக்கிற இடத்துல F வரப்போகுது. அதுக்கப்புறம் 3mக்கு எடுத்திங்கன்னா இதே இந்த ஸ்டெப், இதுக்கு பிறகு இதே எழுதுகிற ஸ்டெப் இல்லாமல் போய் இதிலே டிரெக்டாக 3mF சொல்லி வரப்போகுது. சரிதானே? அப்போ 3mFன்னு வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் அது ரெண்டையும் தீர்க்கிறது இப்படி தானே. இதில் எஃப்ஐ கண்டிங்கன்னா எஃப் வந்து g/7 வரப்போகுது, டி வந்து 24 கீழே mgன்னு வரப்போகுது. அதில் ஒரே விஷயம் என்ன, இந்த இருக்கிற எடிஷனல் விஷயம் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான், நீங்கள் எப்படின்னு செய்யலாம். சரியா? அப்போ இங்கே நம்ம இதன் அடிப்படையில் எக்ஸ் டபுள் டாட் இதுண்டா நம்ம y டபுள் டாட்டையும் டிரெக்டாக கொடுக்கலாம். y டபுள் டாட் வந்து மைனஸ் g/7 சொல்லி. அப்போ உண்மையிலே ரெண்டு பேரும் ஒரு ஆள் மேல் நோக்கினா இன்னொரு ஆள் கீழ் நோக்கி போக போகிறார். அதால் தான் அது அப்படி வருது. நீங்கள் எஃப்னு எடுத்து எஃப்ல பர்மனம் மட்டும் g/7 சொல்லி மட்டும் டிரெக்டாக கொடுக்கலாம்.
அப்போ இதுதான் ஆறாவது தந்த கேள்வி. அப்போ இதில் என்ன தெளிவான விஷயம் ஒன்று கவனிச்சுக்கோங்க. இந்த எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டில் இந்த எஃப்ன்றதுல நம்ம பிரதியிட போகிறோம், அந்த பொருளில் தாக்குற எல்லா விஷயங்கள்லையும் உள்ள விளைவுலிசையை போட போகிறோம். அதே போல் எம்ஏ பக்கம் உள்ள இந்த எம்மில் அந்த குறிப்பிட்ட எந்த பொருளுக்கு நம்ம போடுறோமோ அந்த பொருள்ற திணிவைத்தான் போடும். இங்கே 3M பொருள்னா 3M போடணும், இங்கே 4M பொருள்னா 4M போடணும், எம்மெண்டு மட்டும் போட்டுறக்கூடாது. ஸோ கவனிங்க, அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒரு எரிபொருள். அப்போ இது ஒரு எக்ஸ்கியூஸ் சார். சார் ஆ, ஆ, ரைட். அப்போ கவனிங்க, நம்மட பேப்பரில் 7வது கேள்வியாக போட்டிருந்தது ஒரு பெரிய கேள்வி, அதுவும் சின்ன ஒரு கேள்வி தான். அப்போ என்ன கேட்டதுன்னா, ஒரு பொருள் கிடைத்தளத்தில் எல்ஃபா சாய்வில் யூ வேகத்துடன் வீசப்படும் போது, அப்போ ஒரு கிடைத்தளத்தில் எல்ஃபா சாய்வில் யூன்ற ஒரு வேகத்தோட வீசப்படுது. அதன் அதி உயர உயரம் இவ்வளோ எனின் அது அடைந்த கிடைவீச்சை காணட்டாம். ஸோ அது இப்படி போகுது. அதில் எந்த இருக்கிற அதி உயர் மேக்சிமம் வந்து அவங்க சாராங்க யூ ஸ்கேட் பை 8Gன்னு சொல்லி சொன்னால் அது அடைஞ்சு இந்த இருக்கிற கிடை தூரத்தை கேள்வி. அவ்வளோதான். ஸோ பாருங்க, இவர் அதிவேக வீரத்தை அடையும் போது அவருக்கு நிலை குத்தாவார வேகம் நமக்கு தெரியும் 0. ஏனெண்டா அவருக்கு எப்பவும் கீழ் நோக்கின திசையில் ஜீன்ற உயிர்ப்பு அமர்முடுகள் இருக்க போகுது. அதே போல் இவர வேகத்தை ரெண்டாக பிரிச்சோம்னா இங்கால யூ சைன் எல்ஃபா, அதே போல் கிடையா எப்போதும் மாறாத ஒரு யூ கொஸ் எல்ஃபா இருக்க போகுது. ஸோ இந்த டைமில் ஒரு கிடையான வேகம் யூ கொஸ் எல்ஃபாவாக இருந்திருக்கு. சரிதானே? ஸோ நீங்கள் இந்த ஆரை யோசிச்சிங்கன்னா இந்த கிடை உயரம் எப்படியும் இது R/2 தான் இருந்திருக்கும் இந்த இருக்கிற நீளம். இவர் அதில் அரைவாசி. ஸோ இதை வச்சுக்கொண்டே நீங்கள் ஆரை காணா முழு தூரத்துக்கும் யோசிக்க தேவையில்லை, உங்களோட விருப்பம். சரிதானே? அவர் இங்கே T=0 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருண்டா இங்கே T=Tன்னு சொல்லி சொன்னால் இங்கே வரதுக்கு T=2T எடுத்திருக்கும். ஆனால் நான் அங்கே கணக்கிடாமல் செய்கிறேன், நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் செய்யலாம். சரிதானே? ஸோ அப்போ எப்படி செய்வீங்க? முதல்ல இவர் இங்கே வர இங்கே அடையிறதுக்கு எடுத்து நேரத்தை காணுவோம். வேண்டாம், அவரை இந்த இடப்பெயர்ச்சி தெரியும், மறுமுடுகள் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும். ஸோ எதுண்டாலும் ஒரு சமன்பாடை பயன்படுத்தி ஸோ மேல் நோக்குன திசையில் இடப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட மாதிரி S7UT + ½ ஸ்கேட்டை கூட பயன்படுத்தலாம். சரியா? ஸோ இல்லைன்னா நீங்கள் V வர்க்கம் சமன் U வர்க்கம் + 2ASஐயும் பயன்படுத்தலாம், எதுனாலும் சரி. ஸோ V வர்க்கம் சமன் U வர்க்கம் + 2ASஐ பயன்படுத்திங்கன்னா இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் U sin எல்ஃபா நிலை குத்தா மேல் நோக்குற திசையில், அதில் வர்க்கம் -2 × G அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி U ஸ்கேட்டு கீழே 8G. ஆனால் இதில் என்ன பிரச்சனைடா, இதை நம்ம பயன்படுத்தி விஷயம் இல்லைன்னா நம்ம நேரத்தை காணணும். சாரி, ஸோ நேரத்தை காண்றதுக்கு நீங்கள் S7UT + ½ ஸ்கேர் தான் பயன்படுத்துவோம். சரியா? அதை தெளிவாக யோசிங்க, தடுமலால் ஒன்றும் தெளிவாக யோசிக்க பக்கத்தில். ஸோ அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி வந்து U ஸ்கேட்டு கீழே 8G. ஸோ அவர் ஆரம்ப வேகம் மேல் நோக்கி U sin எல்ஃபா, நம்ம அந்த நேரத்தை தான் காண போகிறோம். திரும்ப -12 அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி G. இல்லைனா நம்ம டிரெக்டாக V7U + ATயை காணலாமா? V7U + AT இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் U sin எல்ஃபா -G × T போட்டே அந்த நேரத்தை கண்டலாம், கூட கஷ்டப்பட தேவை. ஸோ நேரம் = U sin எல்ஃபாவுக்கு கீழே G. ஒரு விஷயத்தை கவனிங்க, ஒன்று அவங்க இடப்பெயர்ச்சி U வர்க்கத்துக்கு கீழே 8Gன்னு சொல்லி தந்தா
அவர் அடைஞ்ச கிடைவீச்சை காண சொல்லி கிடக்கு. ஸோ இங்கே எல்ஃபான்றது ஒரு தெரியாகணியம் மாதிரி யோசிச்சோம்டா சரி. அதால தான் அவங்க இந்த இருக்கிற பெருமதியை தந்திரிக்காம். சரியா? நம்ம அப்போ என்ன செய்யணும்? இவர் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி யூ வர்க்கத்துக்கு 8Gயை அடைஞ்சாருண்டா அதுலேருந்து அவர எல்ஃபா அவர் என்ன கோணத்தில் பிரயாணிச்சிருப்பாருன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ நம்ம என்ன செய்வோம்? டீயை கண்டம் அதே போல் நிலைக்குத்தா வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் ப்ளஸ் 2ASஐ போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? இந்த இடப்பெயர்ச்சி சார்பா ஆர்முடுகள் சார்பா ஆரம்ப வேகம் சமன்பாடு வந்துடும். சரியா? ஸோ பாருங்க, நமக்கு இது வேகம் 0, ஆரம்ப வேகம் வந்து யூ ஸ்கேட் வந்து யூ சைன் அல்ஃபா முழுவதுண்ட வர்க்கம் வர்க்கம் -2G இன்ட்டு அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி யூ வர்க்கத்துக்கு 8Gன்னு சொல்லி தந்து கிடக்கு. ஸோ இதில் இருந்து சைன் அல்ஃபா நம்ம காணலாம். ஸோ இதால் வெட்டினீங்கன்னா 4 ஜியை வெட்டிடலாம். ஸோ யூ ஸ்கேட் ஓவர் 4. ஸோ யூ சைன் அல்ஃபான்றது மூலம் வரப்போது யூக்கு கீழே 2. இந்த யூ வர்க்கத்துக்கு கீழே 4க்கு வர்க்கம் மூலம் கொடுத்தீங்கன்னா சரி. சரி யூயும் வெட்டினீங்கன்னா சைன் அல்ஃபாட பெருமதி ஹாஃப்னு சொல்லி வரும். ஸோ எல்ஃபாண்ட பெருமதி உங்களுக்கு π/6ன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எல்ஃபாட பெருமதியை நம்ம 30 பாகன்னு சொல்லி கண்டிட்டோம். கண்ட பிறகு நீங்கள் கிடையிட பயிற்சியை போடும். ஸோ கிடையிட பயிற்சி அவர் கிடையா இங்கால திசையில் போக போகிறார். ஸோ ஆரம்ப வேகமும் அதே தான், இறுதி வேகமும் அதே தான். அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சியை காணணும். நேரம் வந்து இவர் 2 மடங்கு. ஸோ நேரத்தை காணும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? சைன் அல்ஃபாவுக்கு π/6 பிரதிக்கிட்டிங்கன்னா அரண்டு சொல்லி வரும். அப்போ u/2G. ஸோ இவர் இங்கேருந்து இங்கே வர எடுத்த நேரம் 2T. ஸோ அதில் வந்து 2Tன்ற பெருமதி இது 2ஆல் பெருக்கினீங்கன்னா u/Gன்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ நிலைக்குத்தா கிடையா நமக்கு எஸ் சமன் ut + ½ AT ஸ்கேடை போடலாம். ஸோ அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி ஆர் தான் கேள்வி. அவர் ஆரம்ப வேகம் u cos alpha இன்ட்டு அவர் எடுத்த நேரம் 2T அங்கால ப்ளஸ் அவருக்கு கிடையா ஆர்முடுகள் அமர்முடுகள் இல்லை 0. ஸோ u இன்ட்டு cos alpha வர்க்கமூலம் 3/2 நான் cos 30 பாக வர்க்கமூலம் 3/2 தர 2Tக்கு பதிலாக u/Gன்னு போட்டுடலாம். ஸோ எனவே அவர் அடைஞ்ச கிடையிட பயிற்சி வர்க்கமூலம் 3 u ஸ்கேட் பை 2Gன்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க நிலைக்குத்தா தந்த சமன்பாட்டில் பாருங்கள் உங்களுக்கு எல்ஃபா சார்பில் ஒன்றும் இல்லை. ஸோ அதால் நம்ம எல்ஃபாவை கட்டாயம் கண்டுபிடிக்கணும். எல்ஃபா கண்டுபிடிச்ச பிறகு கிடையிட பயிற்சியை இப்படி காணலாம். இதுதான் இந்த கேள்விக்கான ஐடியா. ரைட். ஸோ அடுத்த கேள்வியை கவனிங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நேர்கோட்டு இயக்கம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னு கவனிங்க. ஒரு துணிக்கை a(ms-2) சீரான ஆர்முடுகளுடன் நேர்கோட்டில் இயங்குகிறது. எண்ணாம் செகண்டில் எக்ஸாம் தூரத்தை. ஸோ ஒரு கிடையிடையில் ஒரு துணிக்கை திசையில் a(ms-2)ன்ற சீரான ஆர்முடுகளுடன் நேர்கோட்டில் இயங்குகிறது எண்ணாம் செகண்டில். இது வந்து t = n என்று சொல்லி சொன்னால் x மீட்டர் தூரத்தையும் m செகண்டில் y மீட்டர் தூரத்தையும் செல்கிறது. ஸோ அடுத்தது t = m இருந்தால் என்ன அர்த்தம்டா, இங்கேருந்து இங்கே வர நகரெடுத்த நேரம் n, அதுபோல் இங்கேருந்து இங்கே வர நகரெடுத்த நேரம் தான் m. அதான் செகண்ட். நம்ம இப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி இது 5வது செகண்ட், இது 10வது செகண்ட்னா அந்த 10 வந்து இங்கேருந்து இங்கே வர வந்ததா? அப்படி இல்லை, ஆரம்பத்துலேருந்து இங்கேருந்து இங்கே வர வந்தது தான். அதான் எம்மும் என்னும். சரிதானே? ரைட். ஸோ இவர் எக்ஸ் மீட்டர் தூரத்தை, ஸோ இவர் எக்ஸ்ன்ற மீட்டர் தூரத்தை இவர் ஓடிருக்காரு. திரும்ப y மீட்டர் தூரம்ன்றது இங்கே yன்றது இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து இவர் ஓடின டோட்டல் தூரம். ஸோ a = இப்படின்னு சொல்லி காட்டாம் பாருங்க. எக்ஸுக்கும் எம்முக்கும் வைக்கும்டா நான் இவர் இங்கேருந்து இங்கே வர சென்ற இந்த பெர்டிகுலர் இடத்துக்கு ஒரு சமன்பாடு போட்டு விட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிள் கேள்வி. ஏன்னா அது ரெண்டுலேயும் நமக்கு என்ன அந்த அவங்க சொல்கிற அந்த இடப்பெயர்ச்சி வந்து சம்மந்தப்படுது.
ரைட். கேள்வியில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. என்னென்னா இதில் இந்த எம்மாம் செகண்ட் எண்ணாம் செகண்ட்ன்றது அர்த்தம் வேறு. சரியா? இப்போ ஐந்தாம் செகண்டில் என்று சொல்லி சொல்கிறாங்கண்டா என்ன அர்த்தம்ண்டா, இப்போ நேரம் 0 ஸ்டார்ட் பண்ணி நேரம் 4 என்றதன் வர ஒரு இடத்த வந்துருப்பாருண்ணே. அதுக்கு பிறகு இந்த 4லேருந்து 5 செகண்ட் வர, 4லேருந்து 5வது செகண்ட் வரை அவர் பிரயாணிக்க போகிறது தான் அவர் 5ஆம் செகண்டில் பிரயாணித்த தூரம். சரி, 5வது செகண்ட். இப்போ 0லேருந்து 1ன்றது முதலாவது செகண்ட், 1லேருந்து 2ன்றது 2வது செகண்ட். அப்படின்ற மாதிரி 5ஆம் செகண்ட்ன்றது 4வது செகண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 5வது செகண்ட் தொடங்கும் வர உள்ள நேரம் தான் 5ஆம் செகண்டில் அவர் பிரயாணித்தது. அப்போது ஒரு செகண்ட் தான் பிரயாணிச்சிருப்பார். அவர் எந்த நேர இடைவெளியில்ன்றது தான் மாறப்போகுது. சரியா? அப்போ நான் முதலாவது வரைஞ்சது பிள்ளை. ரைட். அப்போ கவனிங்க. இதில் நீங்கள் இந்த கேள்வி எப்படி யோசிக்கணும்டா, இவர் எண்ணாம் செகண்டில் பிரயாணிச்சதுன்னு சொல்லி சொன்னால் எண்ணாம் செகண்டா அவர் t n-1 ஸ்டார்ட் பண்ணி அந்த நேரத்துக்கு எண்ணாம் நேரத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த பெட்டிக்குள்ள ஒரு செகண்ட் பிரயாணிக்க போகிறது தான் இந்த எக்ஸ்ன்ற தூரம். சரியா? அப்போ அவர் ஆறுமுடுகள் ஏயாவே இருக்க போகுது. அடுத்தது எம்மாம் செகண்டில் பிரயாணிக்க போகிறது. ஏன்னா அது வேகம் அதிகரித்து தான் இருக்கும் ஆறுமுடுகள்ண்டா. அப்போ அவர் கட்டாயம் என்ன செஞ்சிருப்பார், இதை விட இவர் கூட தூரம் பிரயாணிச்சிருக்கலாம். எம் வந்து பெரிய நேரமாக இருந்திருந்தா. ஸோ இங்கே நேரம் m-1வது செகண்டில் ஸ்டார்ட் பண்ணி எம்மாம் செகண்ட் வரை அவர் பிரயாணிக்க போகிறது தான் இந்த பெட்டிக்குலர் தூரம். அதை தான் அவங்க வைன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதுதான் நமக்கு அவங்க தந்த தரவு. அப்போ இப்படி ஒரு பொருள் பிரயாணிக்குதுன்னு சொல்லி சொன்னால் இதில் இந்த ஏய்க்கான சமன்பாடை எடுத்து காட்டலாம். ஸோ இங்கே நல்லா கவனிங்க. உங்களுக்கு அந்த பெர்டிகுலர் ஆள்ற வேகம், ஆரம்ப வேகம், அதாவது இங்கே அவர் ஆரம்ப வேகம் இவர் n-1வது செகண்டில் அவர் பிரயாணிக்க போகிறத நான் u1 இங்கே அவர் ஆரம்பிக்க போகிறத u2ன்னு சொல்லியும் எடுக்கிறேன். சரியா? ஸோ ஆரம்ப வேகங்கள் u1 u2. ஸோ நமக்கு ஆரம்ப வேகமும் அவர் பிரயாணித்த நேரமும் இவர் ஒரு செகண்ட் தான் பிரயாணிக்க போகிறார், அது பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே என்னென்னா m-n-y-x எல்லாம் தெரிஞ்ச பெருமதிகள் மாதிரி யோசிங்க. ஏன்னா சமன்பாடில் ஏக்கு நம்ம எடுத்து காட்டணும். எக்ஸு ஒய்யு m-n சார்பாக தான். அப்போ அதெல்லாம் தெரிஞ்ச கணியம் மாதிரியும் ஏ தெரியாத கணியம், அதே போல் நான் இப்போ எடுத்த இந்த ஆரம்ப வேகம் u1 u2 தெரியாத கணியம் மாதிரி யோசிங்க. அப்போ 3 தெரியாத கணியங்கள் 3 சமன்பாடு எடுத்து தீர்த்தா ஆன்சர் வரும். ஸோ முதல்ல என்ன செய்கிறேன், நான் இவங்க இந்த ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக அவங்க பிரயாணித்ததுக்கு இடப்பெயர்ச்சி தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், ஆறுமுடுகள் தெரியும், நேரம் தெரியும், ஒரு செகண்ட். ஸோ 2 பேருக்கும் தனித்தனியாக s=ut + ½ at² போடுறேன். ஸோ s=ut + ½ at² போடுறேன். அப்போ இவர் பிரயாணித்தது எக்ஸ்ன்ற தூரம், அவர் ஆரம்ப வேகம் நான் எடுத்திருக்கேன் u1 என்ற வேகம். அதே போல் அவர் பிரயாணித்த நேரத்தை பாருங்கள், எண்ணாம் நேரம் என்றாலும் அது ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் பிரயாணிச்சிருக்கார். சரிதானே? ப்ளஸ் ½ அவர் ஆறுமுடுகள் ஏ, அவர் பிரயாணித்த நேரம் 1. சரிதானே? அப்போ இதுலேருந்து நம்ம u1 எக்ஸ் மீம் சார்பில் எடுத்துடலாம். ஸோ u1 சொல்லலாம் என்ன, x - ½ ஏன்னு சொல்லலாம். அதே போல் இந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் கிடையா இங்கால திசையில் s=ut + ½ at² எடுங்க. ஸோ அவர் பிரயாணித்த தூரம் பைன்னு எடுக்கிறோம், ஆரம்ப வேகம் u2 எடுக்கிறோம், அவர் பிரயாணித்த நேரம் 1 தான், ப்ளஸ் ½ அவர் ஆறுமுடுகள் ஏ தான், அங்கால 1 தான். ஸோ u2ஐயும் சொல்லலாம் y - ½ ஏன்னு சொல்லலாம். இப்படி நம்ம u1ஐயும் u2ஐயும் நமக்கு தேவையான சார்புகள் சார்பாக எடுத்துடலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, இவர் ஆறுமுடுகள் ஏயாகவே இருந்தது, இந்த u1ல ஸ்டார்ட் பண்ணி u2ன்ற வேகத்தை அடைகிறதுக்கு அவருக்கு எடுத்த நேரம் என்னென்று ஒருக்கா யோசிச்சு பாருங்க.
அப்போ U1லேருந்து U2ன்ற இடத்துக்கு இந்த டைமில் நேரம் இது, அப்புறம் இந்த டைமில் நேரம் இது. அதாவது இது வந்து 2வது செகண்ட், இது 10வது செகண்டுண்டா இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அவருக்கு எடுத்த நேரம் எவ்வளோ? 8 செகண்ட்கள். ஸோ அவர் U1ன்ற வேகத்துலேருந்து U2ன்ற வேகத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு எடுத்த நேரத்தை பாருங்கள். இந்த இருக்கிற M1லேருந்து N1 கழிப்பீங்க. ஸோ U1லேருந்து U2க்கு போகிறதுக்கு அவருக்கு எடுத்த நேரத்தை கண்டிங்கன்னா அது M-1 என்ற நேரத்திலிருந்து N-1 என்ற நேரத்தை கழிக்கிற பெறுமதி. இப்போ இதில் -1 கழிப்பட்டுரும். எம்மிலிருந்து என்ன கழிக்கிறது தான் அந்த நேரம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ எனக்கு அவர் ஆரம்ப வேகம் இறுதி வேகம் ஆறுமுடுகள் அவருக்கு எடுத்த நேரம் தெரியும். ஸோ V= U+ATயை நான் இந்த U1லேருந்து U2க்கு வாரத்துக்கு எடுத்த இதில் பிரதிடுறேன். இறுதி வேகம் U2, ஆரம்ப வேகம் U1, அவர் ஆறுமுடுகள் A, அவருக்கு எடுத்த நேரம் M-N. இப்போ இந்த U2க்கு பதிலாக நம்ம இந்த கண்டுபிடிச்ச y-12a போடுங்க, U1க்கு பதிலாக x-12a போடுங்க, ப்ளஸ் a × M-N. இப்போ பாருங்கள், இந்த ½ கழிச்சு விட்டுலாம், எக்ஸ் இங்கே வந்து கழிப்படும். ஸோ கழிப்பட்டால் a = இந்த y-லேருந்து x கழிப்பட போகுது. அதே போல் இந்த ஏயோட பிரிக்கிட்டிருக்கிற M-N பிரிக்கப்பட போகுது. இப்படித்தான் காட்ட சொல்லி கிடக்கு. கேள்வி முடிஞ்சது. அப்போ இதில் என்னென்னா எப்படி ஐடியா எடுக்கிறன்றதை மட்டும் விளங்குவோங்க, மற்றபடி ஐடியா எடுத்தால் செஞ்சிடலாம். ரைட். அப்போ உங்களுக்கு காவி கேள்வி ஸ்ட்ரக்சரில் போட்ட காவி கேள்வியை கவனிங்க. ஏன்ற காவி -bன்ற காவி அது வந்து பீன்ற காவியோட செங்குத்தா. ஏபிக்கு இடையிலான கோணம் cos−1 பிக்கு கீழே ஏ என காட்டுக. அப்போ இப்படி ஒரு கேள்வி வருது. இப்படி ஒரு கேள்வி வந்தால் எப்படி அணுகுறன்னு சொல்லினா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏன்ற காவி A-bன்ற காவி, அதே போல் பீன்ற காவி, அது ரெண்டுனையும் அது ரெண்டும் வந்து செங்குத்துன்னு சொல்லி தந்தாங்க. அப்போ செங்குத்துன்னு தந்தா என்ன ஐடியான்னு கவனிங்க. உங்களுக்கு ரெண்டு காவிகள் செங்குத்துன்னு தந்தால் ஒரே விஷயம் தெரியும் என்னண்டா, அந்த ரெண்டு காவிகளையும் குற்று பெருக்கம். அந்த ஏன்ற காவி -bன்ற காவி இது ஒரு குறிப்பிட்ட காவி, அதோட அந்த பீன்ற காவியோட குற்று பெருக்கம் 0ன்னு சொல்லி தெரியும். ஏனென்றா ரெண்டு காவிகளோட குற்று பெருக்கம் இந்த காவின்ற பருமன் தர இந்த காவின்ற பருமன் தர கொஸ் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இந்த ரெண்டு காவிகளுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 அப்போ கொஸ் 90ன்றது 0. அதால் இங்கே எப்பவும் 0 வரும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் இடையிலான கோணம்ண்டா நமக்கு தெரியும் A × Bன்ற ஒரு பருமன், சரி A × B என்ற பருமன் உங்களுக்கு A காவின்ற பருமன் B காவின்ற பருமன் இன்டு கொஸ் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம்னு சொல்லி வரும். அப்போ இந்த கொஸ்ஸில் இந்த இடைப்பட்ட கோணம் தீட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் தேவை. சரியா? அப்போ பாருங்கள், இது சமன் 0ன்னு தெரியும். இப்போ நீங்கள் ப்ரெக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள். இதை ப்ரெக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஏயோட B பெருக்கப்படும். இது பெருக்கும்போது திரும்ப -bயோட B பெருக்கப்படும் போது உங்களுக்கு என்ன வரும்? மொட் ஆஃப் பீன்ற வர்க்கம் வரும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், எப்படி நம்ம மொட் ஆஃப் பி, அதாவது அதில் பருமன்ற வர்க்கம் போட்டோம்னா பீன்ற காவியையும் குற்று பெருக்கம் செஞ்சால், அதே காவிகளை குற்று பெருக்கம் செஞ்சால் அந்த காவின்ற பருமன் தர அந்த காவின்ற பருமன் தர அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் அது கொஸ் 0. ஏன்னா ரெண்டும் பெறலாம் அதே இடத்துல இருக்கும். அப்போ இடைப்பட்ட கோணம் 0, அதால் இது 0. ஸோ அது ரெண்டையும் குற்று பெருக்கம் செஞ்சால் அது மொட் ஆஃப் பீன்ற வர்க்கம்னு சொல்லி வந்துடும். ஸோ இது சமன் 0. ஸோ இப்போ பாருங்கள், A × B நீங்கள் சொல்லலாம் மொட் ஆஃப் A × மொட் ஆஃப் B இன்டு கொஸ் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. அதை தான் காண சொல்லி கிடக்கு. மைனஸ் இந்த B² இருக்கிறத நான் அங்கால அனுப்புகிறேன். ஸோ மொட் ஆஃப் Bன்ற வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. இப்போ பாருங்கள், இது ஒரு பருமன், இது அந்த பருமன்ற வர்க்கம். ஸோ ஒரு தரம் வெட்டலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்தது. cos θ = மொட் ஆஃப் பிக்கு கீழே மொட் ஆஃப் A. ஸோ அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டான்றது cos−1 மொட் ஆஃப் பிக்கு கீழே மொட் ஆஃப் A. அதில் பருமன், அவ்வளோதான். அப்போ இதில் உங்களுக்கு தேவை குற்று பெருக்கம்ண்டா என்ன?
குற்றுப்பெருக்கத்தை நம்ம எப்படி அதில் பெருமானங்களை போடுறது, ஒரே காவிகள் ரெண்டும் குற்றுப்பெருக்கப்பட்டால் அதில் பருமன் என்ன மாதிரி வரும், ரெண்டு வித்தியாச காவிகள் என்ன மாதிரி வரும், செங்குத்தாக இருந்தால் அதில் குற்றுப்பெருக்கம் 0 என்றது மட்டும் தெரிஞ்சாலே இது சின்ன ஒரு கேள்வி, ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கடைசி ஸ்ட்ரக்சர் கேள்வியில் உங்களுக்கு தந்ததை பாருங்கள். ஏபி என்பது 3L நீளமுள்ள சீரற்ற கோள், அதன் திணிமையம் எம். அப்போ இங்கே சீரற்ற கோள்ன்றாங்க, திணிமையம் எம்ன்றது ஏஎம்முக்கு எம்பின்றது 2:1. கோளின் முனைகளில் தொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் 5L/2 நீளமுள்ள இரு இலைகளின் மறுமுனைகள் ஏபிக்கு மேலுள்ள ஓ என்ற புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளன. சமநிலையில் கோள் நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம். அப்போ நிலைக்குத்துடனா கோள் இப்படி ஏதோ ஒரு பக்கம் சரிஞ்சிருக்க போகுது. அதே போல் ரெண்டும் 5L/2ன்ற நீளமுள்ள இப்போ இது ரெண்டும் இப்படி சமனான நீளம் 5L/2, அது மேலே தேவையில்லை சரியா. அப்போ இதுதான் அந்த நிலைக்குத்தா உள்ள புள்ளி ஓ, இது ஏபி. ஸோ இவரை நிறைய பற்றி அவங்க சொல்லலை. கோள் நிலைக்குத்து அமைக்கும் கோணம். அப்போ நிலைக்குத்தோட இவர் அமைக்கிற கோணம்ன்றது இந்த இருக்கிற கோணம், இதுதான் இவர் நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம். அப்போ நம்ம கிடையா எடுத்து போட்டு அதையும் கூட நம்ம மாற்றி சொல்லலாம். இப்போ இவர் எல்ஃபான்னு சொல்லி தெரிஞ்சா இலைகளில் உள்ள இழுவைகளையும் கணிக்கட்டாம். ஸோ இதில் வேணும்டா நம்ம M+N தேற்றத்தை இங்கே பயன்படுத்தலாம். அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன்னு உங்களோட டேர்ம்ஸில் கேட்பாங்களே ஒழிய ஃபைனலில் M+N தேற்றம் வராது. சரியா, பெருசாக பயன்படுத்துகிற மாதிரி கேள்விகள் வரப்போகிறது இல்லை. ஸோ இவரில் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அடிக்கிற கோணத்தை நீங்கள் பீட்டான்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இவரும் பீட்டா தானேடா, இவர் ஒரு இரு சம பக்கமும் கோடி. அதே போல் இவரை நிறைய சரியாக நிலைக்குத்தா தான் தாக்கும். அதே போல் இவரில் தாக்குற இழுவிசை அப்படியே போய் ஓக்குள்ளாலேயும், இவரில் தாக்குற இழுவிசையும் ஓக்குள்ளாலேயும் போகும்போது அப்போ கட்டாயம் ஓவிலேருந்து வரக்கூடிய இப்படி நிலைக்குத்து கோட்டில் தான் இந்த இடத்துல தான் அவரோட நிற கட்டாயம் தாக்கணும். அப்போ தான் சமநிலையில் இருக்கும். அது இது சீரற்ற ஹோல் தானே, சீரான ஹோல்னால் சரியாக இவர் கிடையாவே இருந்திருப்பார். அப்போ தான் இங்கே நிலைக்குத்தா தாக்கும், இவங்க 2 பேரும் இந்த உச்சியில் போய் சந்திச்சிருப்பாங்க. இவர் சீரற்ற ஹோல்ன்றதால தான் நிறை வேறோடத்தை சாகிறதால தான் இப்படி சரிஞ்சிருக்க போகுது. அப்போ இந்த இருக்கிற புள்ளியை எம்ன்னு சொல்லி அந்த ஏஎம்முக்கு எம்பி விகிதம் தாராம். ஏஎம் வந்து 2, அப்போ மாற்றி வரும் சரியா. இங்கால பக்கம் ஏ, இங்கால பக்கம் பின்னு போடுவோம். ஸோ இவர் 2க்கு இவர் 1ன்ற விகிதத்தில் இருக்கார் சரிதானே. ஸோ இவர் எல்ஃபாண்டா இவரும் எல்ஃபா. அப்போ இவர் உண்மையிலே 90 - எல்ஃபா, π/2 - எல்ஃபாவாக இருப்பார். பாருங்கள், இந்த கோணம் தெரியும், இந்த கோணம் ரெண்டு சமன்னு சொல்லி தெரியும். ஸோ நீங்கள் M+N தேற்றத்தை போட்டு நீங்கள் டிரெக்டாக இந்த எல்ஃபாக்கும் பீட்டாக்கும் இடையிலான தொடர்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம் இந்த பீட்டாவை பற்றி தான் கேள்வி உங்களுக்கு. ஸோ அதே போல் இந்த எல்ஃபாவை காண்றதுக்கு இந்த பீட்டாவை காண்றதுக்கான ஐடியா பாருங்கள். நமக்கு 2 சரியாக நீ இந்த M+N தேற்றத்தை பயன்படுத்தினா ஏதாவது ஒன்று தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு செங்குத்து கோடு அடிச்சிங்கன்னா இந்த ஏபின்ற நீளம் உங்களுக்கு 3Lன்னு தந்து கிடக்கு. ஸோ இந்த இருக்கிற பக்கம் 3L/2 வரைக்கும். அப்போ இந்த பக்கம் 3L/2, செம்பக்கம் 5L/8ண்டா இந்த பீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். பீட்டா கஷ்டம் இல்லை. ஸோ அயற்பக்கமும் செம்பக்கமும் தெரியும். ஸோ கொஸ் பீட்டாவை போட்டிங்கன்னா கொஸ் பீட்டாவோட பருமன் அயற்பக்கம் வந்து 3L/2 ஆகவும் செம்பக்கம் 5L/2 ஆகவும் இருக்குது. அது தலைக்குள்ளாக போடுவோம். ஸோ 3 கீழே 5 தான் கொஸ் பீட்டாவோட பெருமதி. ஸோ கொஸ் பீட்டா 3 கீழே 5னா சைன் பீட்டா நீங்கள் டிரெக்டாக சொல்லலாம் 4 கீழே 5 என்று சொல்லலாம். அதே போல் டேன் பீட்டாவும் தெரிஞ்ச பெருமதி தான். ஸோ அதாவது பீட்டா தெரிஞ்ச பெருமதி மாதிரி யோசிங்க. சைன் இன்வெர்ஸ் 4 கீழே 5. ஸோ இப்போ பீட்டா தெரியுமெண்டா எல்ஃபா காண்றது பாருங்கள். இந்த இருக்கிற முக்கோணியில் இந்த இருக்கிற விசை வந்து சாகிறது இந்த இருக்கிற கோணம். ஸோ இந்த கோணம் என்னது, இந்த எம்ஐயும் என்னையும் கூட்டினீங்கண்டா 1டையும் 2டையும் கூட்டினீங்கண்டா நமக்கு தெரியும் M+N கொட்டீட்டா = இங்கால பக்கம் உள்ள இந்த இருக்கிற விகிதம் 2 தர அவருக்கு எதிராக உள்ள இந்த இருக்கிற கோணம் கொட் பீட்டா மைனஸ் இங்கால உள்ள விகிதம் 1 தர
இங்கல பக்கம் உள்ள கோணம் கொட் பீட்டா. ஸோ ரெண்டுலேருந்து ஒன்று போனால் ஒன்று, ஸோ கொட் பீட்டா. ஸோ இங்கே டீட்டா கொட்டீட்டா, அதே போல் எம்ப்ளஷன்ன்றது 3. கொட்டீட்டாவை யோசிச்சு பாருங்கள். கொட்டீட்டான்றது தான் கொட் 5/2 மைனஸ் எல்ஃபா. ஸோ கொட் 5/2 மைனஸ் எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கொட் பீட்டா உங்களுக்கு தெரியும் 3/5. ஸோ 3 போய் அதை வகுத்தா 1/5 சொல்லி வரும். ஸோ இதிலேருந்து எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நீங்கள் சொல்லலாம் கொட் இன்வர்ஸ். ஸோ 5/2லேருந்து கழிக்க போகிறீங்க கொட் இன்வர்ஸ் 1/5 இப்படி கொடுக்கலாம். கொஸ்டில் கொட் இதுலேருந்து இதை கொடுத்தீங்கன்னா கொட் இன்வர்ஸ் 1/5, திரும்ப அதுலேருந்து எல்ஃபா எல்வாய் மாற்றம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரப்போகுது. ஓகே, நம்ம எல்ஃபாவை காண தேவையில்ல. நம்ம காண வேண்டியதே இந்த இருக்கிற கோடு வந்து நிலை குத்தோடு அமைக்க போகிற இந்த இருக்கிற கோணத்தை தான். அப்போ இந்த WR இந்த இருக்கிற கோடு வந்து நிலை குத்தோட வர கோணம் தான், இதுதான் டீட்டா. அதாவது இந்த கோல் ஏபின்ற கோல் நிலை குத்தோட எதிரமைக்கிற கோணம் தானே கேள்வி. அப்போ இந்த டீட்டாவே நம்ம டிரெக்டாக கண்டுடலாம். ஸோ இந்த இருக்கிற டீட்டா தான் இது. ஸோ டீட்டாவை கண்டா சரி. சரிதானே. அப்போ டீட்டாவை நீங்கள் இப்படி கண்டலாம். அப்புறம் கோளில் உள்ள இழுவைகளை காணணும்னா நீங்கள் லாமண்ட தேற்றத்தையோ இல்லாட்டி நிலைக்குத்து சமநிலையோ பயன்படுத்தி இல்லாட்டி ஏதாவது ஒரு புள்ளிப்பட்டி திருப்பத்தை போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு அந்த இலைகளில் உள்ள இழுவையை காணலாம். இது வந்து ஒரு மெத்தட் 1. இது வந்து நம்ம M+N தேற்றத்தை பயன்படுத்தி செய்கிறது. அப்போ இது வந்து உங்களோட டேர்முக்கு வந்த கேள்வி. அவங்க டிரெக்டாக அந்த கோணத்தெல்லாம் கிடையோட அமைக்கிற கோணத்தை கேட்டால் இப்படி செய்யுங்க. ஸோ இப்படி பயன்படுத்தாமல் நம்மளோட மெத்தடில் காணணும்டா. ரெண்டுக்குமே கொமனாக இந்த இருக்கிற சைன் பீட்டா அது அந்த இவர் கிடையோட இது நமக்கு போகிற கோணத்தை கட்டாயம் காணத்தான் வேணும். அப்போ தான் நம்ம இவர் தாக்க போகிற விசைகளை பற்றி நம்ம கதைக்கலாம். ஸோ இவரில் F1ன்ற விசை, இவரில் F2ன்ற விசை தாக்குனா நீங்கள் இப்போ பீட்டா தெரிஞ்சதுண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இவர் டீட்டான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த இருக்கிற விசைகள் எல்லாத்தையும் இந்த கோட்டுண்ட, அதாவது இவர் டீட்டா, ஸோ இந்த ஏபின்ற சாய்தளம் வழியே ஒரு சமன்பாடு எடுக்கலாம், திரும்ப நிலை கூத்தா ஒரு சமன்பாடு எடுக்கலாம், அப்புறம் இன்னொரு ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கலாம். ஏன்னா இங்கே பீட்டா கமா டீட்டா, பீட்டா தெரிஞ்ச கோணம், ஸோ டீட்டா தெரியாது, அதே போல் F1 F2 தெரியாது. இது 3 தான் கேள்வி. டபிள்யூலாம் அவங்க தந்தது, சாரி நிறையும் அவங்க தரல. நிறை தரல. ஸோ கட்டாயம் நீங்கள் இதில் ஏதாவது 2 புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க வேண்டி வரப்போகுது. அதாவது இந்த எம்ன்ற புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னா F1 F2 மட்டும் சம்மந்தப்படுற மாதிரி, டீட்டா கூட சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு சமன்பாடு வரும். இல்லாட்டி கிடை சமநிலை ஓகே திருப்பம் எடுத்தால் சரி. அப்போ அதிலே F1க்கும் F2க்குமான தொடர்பு வந்துடும். திரும்ப நிலை குத்தி சமநிலையோ இல்லாட்டி இந்த W சம்மந்தப்படாத மாதிரி ஏதாவது ஒரு சமன்பாடு எடுத்திங்கன்னா இன்னொரு F2க்கும் F1க்குமான சமன்பாடு வரும். சரிதானே. அப்படி செஞ்சு கொண்டு போகலாம். ஆனால் இந்த கேள்வி வந்து அவங்க இந்த M+N தேற்றத்தை மெயினாக பயன்படுத்தி செய்கிற மாதிரி தான் கேட்டுக்கிடக்கு. ரைட். அப்போ இந்த கேள்வியை முடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு இவரில் நீங்கள் பி பற்றி திருப்பம் போடுங்க. இப்போ இந்த டீட்டா கண்டிங்கன்னா பி பற்றி திருப்பம் போடுங்க, ஏ பற்றி திருப்பம் போடுங்க, உங்களுக்கு பி நேம் ஏ நேம் ஆன்சர்ஸ் வந்து வரும். ஓகே, ஒரு விஷயத்தை கவனிங்க. இங்கே நான் கொஸ் பீட்டாவைத்தான் 3/5 கண்டன், இங்கே நீங்கள் கொட் பீட்டாவை பிரதிடணும். சரியா, அதில் ஒரு சின்ன பிரச்சனை. சரிதானே. அப்போ கொஸ் பீட்டா தான் 3/5ண்டா கொட் பீட்டான்றது
கொசுக்கு கீழே சைனுன்ற மாதிரி சாரி சைனுக்கு கீழே ஓகே கொசுக்கு கீழே சைனுண்டா 3க்கு கீழே 4 வரும். இவர் வந்து 3க்கு கீழே 4, இங்கே ஒரு 3 இருந்தார். சரி, அப்போ இந்த மூண்டையும் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கொட் இன்வர்ஸ் 1க்கு கீழே 4ன்னு சொல்லி வரும். இல்லாட்டி நீங்கள் டேனில் எழுத போகிறீங்கன்னா இதை டேன் இன்வர்ஸ் 4ன்னு எழுதலாம். ஏன்னா கொட்டீட்டா 1க்கு கீழே 4ண்டா டேன் டீட்டா 4ன்னு வரும் இதில் தலைகீழ். ஸோ டேன் இன்வர்ஸ் 4ன்னு எழுதலாம் டீட்டா. அது பிறகு ஏதாவது ஒரு புள்ளி பட்டி திருப்பம் போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு F1 F2 காணலாம். 2 புள்ளி பட்டி திருப்பம் போடணும். பி பட்டி திருப்பம் போடுங்க, ஏன்னா டீட்டாவும் பீட்டாவும் தெரியும். இப்போ பி பட்டி திருப்பம் போட்டால் F2, ஏ பட்டி திருப்பம் போட்டால் F1 வரும். ஸோ திருப்பம் போட்டால் உங்களுக்கு F1 வந்து வரப்போகுது 10W கீழே 3 வர்க்க மூலம் 17. 10W கீழே 3 வர்க்க மூலம் 17. அதே போல் F2 வரப்போகிறார் 5க்கு கீழே 3 வர்க்க மூலம் 17. 5 கீழே 3 வர்க்க மூலம் 17. சரியாக செஞ்சு பாருங்க. சரியா? ரைட். அப்போ கவனிங்க, இது வந்து உங்களுக்கு 15வது வீட்டு வரைப்பில் போட்டது. நிறைய ஏற்பாடு பாருங்கள். ஏபி ஆகிய புகையிரத நிலையங்களுக்கு இடையில் 2 நேரான சமாந்தர பாதைகள் உண்டு. ஒரு குறித்த நாளில் X, Y எனும் 2 புகையிரதங்கள் ஒவ்வொன்றும் நிலை ஏயை ஒவ்வொரு பாதை வழியே ஒரே நேரத்தில் முறையே 3u வேகங்களுடன் கடந்து செல்கின்றது. ஸோ 2 புகையிரத நிலையங்கள் இருக்குது. அதில் ஏ என்ற புகையிரத நிலையத்தில் 2 ட்ரெயின் கடந்துட்டு போகுது. 2 சமாந்தரமான பாதைகள் இருக்கா. ஸோ 2 பேர் கடந்துட்டு போகிறாங்க. இவர் வந்து 3uவோடையும் இவர் வந்து யூவோடையும் கடந்து போகிறார் ஒரே நேரத்தில். எக்ஸும் வையும், இவர் எக்ஸ் இவர் வை. அவற்றின் ஆர்முடுகள்கள் முறையே F, 3F. ஸோ இவர் ஆர்முடுகள் சின்னது F, இவர் ஆர்முடுகள் பெருசு 3F. ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க, வையானது எக்ஸை கடக்கும் கணம் வரைக்கும் மாத்திரம் இறுதி புகையிரதங்களின் இயக்கங்களுக்கான நேர வரைபடத்தை வரைந்து அதிலிருந்து கடக்கும் கணத்தில் X, Y ஆகியவற்றின் வேகங்களை காண்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்னா, இந்த ஏன்ற சந்தர்ப்பத்தில் 2 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனால் இவர வேகம் பெருசு 3uன்றதால இவர் அடுத்த கட்டமே இவரை முந்தி சென்றுவார். ஸோ முந்தி சென்று இருக்கும்போது இவர் ஆர்முடுகளை பாருங்க F தான். ஆனால் இவரை முந்தி சென்ற பிறகு இவர் பின்னோக்கி சின்ன வேகத்தோடு ஆனால் பெரிய ஆர்முடுகளோட இவரை திரத்திட்டு வருவார். ஸோ திரத்தி வரும்போது ஒரு கட்டத்தில் இவர் என்ன செய்வார், இவரை திரும்ப திரத்தி பிடிப்பார். பிடிச்சு இவர வேகம் அதிகரிக்கும், நல்லா அதிகரித்து இவரை தாண்டி போவார். சரியா? பிடிக்கும்போது 2 பேருக்கும் ஒரே வேகமாக இருக்கும்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இவர வேகம் அதிகரிச்சிருக்கும், இவர வேகம் அதை விட அதிகரிச்சிருக்கும் கட்டாயம். அப்போ தான் திரத்தி பிடிச்சிருப்பார். இதான் நீங்கள் நடக்க போகிற சந்தர்ப்பம். ஸோ இவங்க 2 பேருக்குமான வீட்டு வரைப்பை ஒரே இடத்துல வரைஞ்சி அதுதான் கடக்கும் கடத்தில் XY ஆகியவற்றின் வேக அப்புறம் இது எல்லாத்தையும் காணட்டான். முதல்ல அவங்க சொன்ன வீட்டு வரைப்பை வரையும். ஸோ பாருங்கள், இந்த எக்ஸ் என்றால் வந்து 3u வேகத்திலையும் அதே போல் அவர் ஆர்முடுகள் இவ்வளோ தான் எஃப்ன்ற அளவு இருக்க போகிறார். அதுக்கு பிறகு இந்த யூன்ற வேகத்துடையும் 3F வேகத்தோடு இருக்க போகிறார். ஒரு பெட்டிக்குள்ள வேகத்தில் அவரோட வேகத்தெல்லாம் தாண்டி இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் அவரை கடந்து செல்ல போகிறார் திரும்ப. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2 பேரும் இந்த கடந்து செல்கிற சந்தர்ப்பத்தில் 2 பேரும் பிரயாணித்த தூரம் ஒரே பெருமதி தான். சரியா? 2 பேரும் ஒரே தூரத்தை தான் பிரயாணிக்க போகிறாங்க. ஆனால் அவர் 3uன்றால் அந்த ஏன்ற நிலையத்தை தாண்டின உடனே அவரை தாண்டி சென்றிருப்பார். அதுபுறம் அந்த ஆர்முடுகள் சின்னதுன்றதால அவர் வேக வளர்ச்சி குறைவாக இருக்கும். ஆனால் யூன்றால் வந்து பின்னால் தான் வருவார். ஆனால் அவர் ஆர்முடுகள் பெருசுன்றதால ஒரு கட்டத்தில் அவரை தாண்டி போகிறார். அந்த நேரத்தை தான்
நான் T1 நேரம்னு சொல்லி எடுக்கிறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே கான்செப்ட் என்ன, அவருக்கு இவரை தாண்டி போகிறதுக்கு அவருக்கு எடுக்கிற நேரம் T1. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே நேரம் தான் பிரயாணிச்ச நேரம். அதே போல் ரெண்டு பேரையும் பரப்பளவுகள் சமன் கிடையோட, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அடைஞ்சு இடப்பெயர்ச்சி சமன், ரெண்டு பேரும் ஒரே தூரம் தான் பிரயாணிக்கிறாங்க. அதே போல் இவர இது டீட்டாவாக இருந்தால் டேன் டீட்டா நமக்கு 3Fன்னு சொல்லி தெரியும். ஸோ எதிர்பக்கத்துக்கு கீழே எதிர்பக்கம்னு போட்டிங்கன்னா நமக்கு இவர் இந்த உச்ச வேகத்தில் பருமன் தெரியும். ஸோ இதை நான் U1ன்னு சொல்லி இவர் அடைய போகிற வேகத்தை U2ன்னு சொல்லியும் எடுத்தேன்டா. ஸோ யோசிச்சு பாருங்க, இவரை நான் டீட்டான்னு சொல்லி T1 அதே போல் இவரை T2ன்னு சொல்லியும் எடுத்தேன்டா. டேன் T1 எனக்கு தெரியும் எதிர்பக்கம் வந்து இந்த U1லேருந்து யூவை கழிக்கணும். U1 - Uக்கு கீழே அதுக்கு எடுக்கிற நேரம் T1. ஸோ U1ன்றது டேன் T1ன்றது 3F, அதோட T1 பெருக்கி அதோட யூவை கொண்டு வந்து கூட்டணும். இதுதான் U1ன்ற பெருமதி. அதே போல் U2 யோசிச்சு பாருங்கள். U2க்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், Fஓட அதே T1 பெருக்கி 3Uவை கூட்டிருப்போம். அந்த டேன் T2 போட்டிங்கன்னா அதுலேருந்து இது எடுக்கலாம். இதில் டேன் T2ன்றது F சரிதானே. ஸோ U1 U2 தெரிஞ்ச பெருமதி மாதிரி யோசிங்க. ஸோ ரெண்டு பேரும் வேகம் இந்த U1 U2 தான் காணணும் நம்ம, சரிதானே. அப்போ U1 U2 நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த நேரம் சார்பில் கண்டிருக்கோம். ஸோ நேரம் T1 சார்பிலேயே கண்டிருக்கோம், சரிதானே. அந்த நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கட்டாயம் இந்த நேரத்தை கண்டு அவங்க கேட்குற வேகத்தை நம்ம இந்த எடுத்த நேரத்தை பிரதிட்டு தான் காணணும், சிம்பிளாக காணலாம், சரியா. ஏனெண்டா நேரம்ன்றது நம்ம எடுத்த கணியம், நம்ம அதை தெரிஞ்ச கணியம் மாதிரி யோசிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் U1க்கும் U2க்கும் ஒரு சார்பு தெரியுமென்ற மாதிரி யோசிங்க. யோசிச்சு போட்டு எப்படி இந்த T1 காணலாம்னு யோசிச்சு பாருங்க. T1ன்றது உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரயாணிச்ச இவங்க ரெண்டு பேரும் பிரயாணிச்ச தூரங்கள் சமன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த பரப்பளவுகள் ரெண்டும் சமன்னு சொல்லி தெரியும். ஸோ முதல்ல நம்ம இவர் இந்த யூவில் ஸ்டார்ட் பண்ணி U1ல முடிஞ்ச இந்த பரப்பளவும், ஸோ அது எப்படி அரைதர அடி வந்து T1, அதே போல் அவரை அசைஞ்ச தூரங்களோட கூட்டுத்தொகை U + U1, அது இவ்வளோ சர்வசமன் அறிக்கை போகுது. ஸோ இங்கே உங்களுக்கு T1 கிடைக்காது எப்படி. அதே போல் அடுத்த ஆள் வந்து அரைதர அவர் அசைஞ்ச செங்குத்து நீளம் அதே T1, அதே போல் அவரை சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை 3U + U2. ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த T1 half T1 வெட்டிடலாம். ஆனால் இதை கொண்டு வந்து பிரதிடுங்க. இதை கொண்டு வந்து பிரதிட்டிங்கன்னா யூவோட U1 கூட்டினீங்கன்னா இதோட U1 கூட்டினீங்கன்னா 2Uவோட 3F T1ன்னு சொல்லி வரும். அதே போல் இங்கால இந்த 3Uவோட இதை கொண்டு வந்து கூட்டினீங்கன்னா 6U + FT1ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நீங்கள் இதை புறமாட்டம் செஞ்சீங்க, 3U சர்வசமன் இது இங்கே கழிவட்டா 2FT1. ஸோ T1 நீங்கள் சொல்லலாம் 3Uக்கு கீழே 2Fன்னு சொல்லி. ஸோ T1 வந்து 3U கீழே 2Fன்னு தெரிஞ்சு அதை கொண்டு வந்து இதில் பிரதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எனவே U1ன்ற பெருமதி 3F × U 3U/2F + U. ஸோ FF வெட்டிடலாம். ஸோ 2 ஹோமாசி, ஸோ 2 9 11U கீழே 2, இதுதான் U1. அதே போல் U2 பாருங்கள், F × 3U/2F + 3U. ஸோ FF வெட்டிங்கன்னா 3U/2ஓட 3U கூட்டினீங்கன்னா 6 6 3 9Uக்கு கீழே
2ன்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, இதில் ஒரு சின்ன கல்குலேஷன் மிஸ்டேக் என்னென்னா, இந்த இதில் 6uலேருந்து 2u கழிச்சா இங்கே 4u. ஸோ இதில் உங்களுக்கு 4u இஸ் ஈக்குவல் டு திரும்ப இங்கால இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2u 2f(t1). ஸோ உங்களுக்கு t1ன்ற பெருமதி வரும் 2uக்கு கீழே எஃப்ண்டே வந்துடும். ஸோ 2uக்கு கீழே எஃப்பை கொண்டு வந்து இங்கே பிரதிக்கிட்டிங்கன்னா 2uக்கு கீழே எஃப்ண்டா 6uம் uம் 7u வந்துடும் u1 சிம்பிளாக. அதே போல் இங்கேயும் 2uக்கு கீழே எஃப்பை கொண்டு வந்து பிரதிக்கிட்டிங்கன்னா 2 கூட்டினா 5u சொல்லி டிரெக்டாக வந்துடும். சரி, இது சின்ன கழித்தல் மிஸ்டேக், அவ்வளோதான். ஸோ முதல் பாட்டுக்கான கேள்வி முடிஞ்சு. அடுத்த பாட்டில் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஆனது y ஆனது எக்ஸை கடப்பதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. இந்த t1 கேள்வி. ஸோ t1 வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2uOF ஆல்ரெடி கண்டுட்டோம். ஸோ நீங்கள் கட்டாயம் ஓர்டரில் தான் செய்யணும்னு இல்லை, அவங்க எதுகள்லாம் கேட்குறாங்களோ அதுகளை கண்டமுண்டா சரி. சார் அந்த V1 அந்த V1 அதாவது நீங்கள் இப்போ இதில் இந்த இப்படி செய்யாமல் சரிதானே, முதல்ல நேரத்தை கண்டு அதுக்கப்புறம் அதை வச்சு செய்யாமல் நீங்கள் என்ன செய்யலாமண்டா, உங்களுக்கு இந்த இருக்கிற சமன்பாடு ஆல்ரெடி தெரியும் சரியா. அப்போ இங்கே tan θ1ன்றது பாருங்கள், இதிலிருந்து நீங்கள் இந்த u1 எடுக்காமல் u1 இப்படி எடுக்காமல் டிரெக்டாக செய்யலாம் சரியா. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற u1லேருந்து uவை கழித்து இந்த நேரம் t1 வகுக்கிறது தான் u1 மைனஸ் u/t1 தான் என்ன உங்களுக்கு இவர ஆர்முடுகள் 3fன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த எஃப்க்கு பதிலாக இதே கொண்டு வந்து பிரதியிடலாம். இந்த இருக்கிறது என்னது u2 மைனஸ் 3u/ அதே t1 சொல்லி பிரதியிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த நேரம் t1 தேவைப்பட போகிறது இல்லை சரியா. இந்த 2 ஈக்குவேஷன்களையும் இப்போ இதில் 3f தானே, இது 2 முதல்லே நம்ம தீர்க்கலாம். 2 சரியாக நீ மாதிரி யோசிங்க, u2 u1. அப்போ அதை புறக்கணிச்சு t1 இல்லாமல் ஆக்கி போட்டு u2ஐயும் u1ஐயும் சார்பில் காணலாம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு u2 இது u1 இது u2 ஸோ இதிலேருந்து நீங்கள் எழுவாய் மாற்றம் செஞ்சு எடுக்கலாம். இதிலேருந்து ஏதாவது ஒன்று எழுவாய் மாற்றம் செஞ்சு எடுங்க. அதாவது u1 மைனஸ் 3u2 நான் ஓகே u2 சின்னதானே, நான் 3 மடங்கு அதோட பெருசாக வரலாம், பிரச்சனை இல்லை. இஸ் ஈக்குவல் டு இங்கே 9u மைனஸ் 9u இது போய் கூட்டு போட்டால் மைனஸ் 8uன்னு சொல்லி வரும். ஸோ ப்ளஸ் ஆகிறதுக்கு வேணால் மாற்றி போடுங்க, 3u2 மைனஸ் u1 இஸ் ஈக்குவல் டு 8uன்னு சொல்லி போடுங்க. இப்போ இது வந்து ஒரு சமன்பாடு சரியா. அதே போல் இங்கே பாருங்க, இங்கே நமக்கு நேரம் தெரியாது. ஸோ அந்த நேரங்களுக்கு பதிலாக நேரம் இருக்கிற இடத்துக்கு பதிலாக இதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் பிரதிக்கிட்டு போடலாம். அதாவது இவர பரப்பளவுகளுக்கு நீங்கள் கூட்டுத்தொகையை பாருங்கள். ஸோ பரப்பளவு பார்த்தீங்கன்னா இவர ½ இன்டு இந்த இருக்கிறது. ஸோ அதில் அரை தர v ப்ளஸ் u. ஸோ அதாவது u1 ப்ளஸ் u2 இன்டு t. ஸோ இந்த முதலாவது எழுதிக்கிற மெத்தடில் உங்களுக்கு வந்து நேரத்தை முதல்ல கண்டுட்டோம், அதுக்கப்புறம் u1ஐயும் u2ஐயும் கண்டிருக்கோம். முதலும் ரெண்டாவது கேள்வியும் இதிலே முடிஞ்சது சரியா, முதலாவதும் ரெண்டாவதும். அப்போ முதல்ல நேரத்தை கண்டு எப்படி செய்கிறேன்டா இப்படி செய்யலாம். இல்லை ரெண்டாவது பாட்டில் தான் நேரம் காண சொல்கிறாங்கன்னா நம்ம நேரத்தை காணாமல் இந்த நான் இங்கே செஞ்சுட்டு போகிற மாதிரியும் செய்யலாம் சரியா. இதில் பாருங்கள், முதலாவது நான் இப்போ u2 u1க்கு u சார்பில் காண்றேன். திரும்ப இவங்க ரெண்டு பேரையும் பரப்பளவுகள் சமன். ஸோ இந்த இருக்கிற சமன்பாடை அப்படியே திரும்ப போடுவேன். ஸோ இந்த சமன்பாடை திரும்ப போட்டோன்னா இதில் பாருங்கள் t1 t1ம் இல்லாமல் போயிடும்.
ஸோ இதிலிருந்து நான் இப்போ இந்த u1க்கு u2 சார்பில் ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு வந்து பிரதியிடுங்க. அதாவது இதில் நம்ம எழுதலாம் u1க்கு பதிலாக போடலாம் 3u2 மைனஸ் 8uன்னு சொல்லி அதை கொண்டு வந்து பிரதியிட்டிங்கன்னா ஸோ யூவோட கூட்டணும் u1க்கு பதிலாக 3u2 மைனஸ் 8uவை அங்கால 3uவோட கூட்டணும் u2வை. ஸோ இந்த u2வோட வந்து கழிங்க 2u2 இங்கால உங்களுக்கு -7 வரும். இங்கால வந்து கூட்டுப்பட்டால் அது 10uன்னு சொல்லி வரும். ஸோ இதுலேருந்து u2வை சொல்லலாம் நீங்கள் 5u. இதை கொண்டு வந்து இந்த இருக்கிற சமன்பாடில் பிரதிக்கிட்டிங்கன்னா u1 இஸ் ஈக்குவல் டு 3 தர u2 அந்த 5u அதுலேருந்து 8uவை கழிக்கணும். ஸோ 15லேருந்து 8 போனால் அது 7u. இப்படி நம்ம முதல்ல என்ன செய்யலாம், u1 u2வை u சார்பில் காணலாம். அடுத்தது ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு என்ன, கடப்பதுக்கு எடுக்கிற நேரம் டீயை கேட்குறாங்க. ஸோ நேரம் டீயை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த இருக்கிறதுல டீயை நம்ம எஃப் சார்பில் தான் கொடுக்கலாம். ஸோ எஃப் சார்பில் கொடுக்கறதுக்கு இந்த இருக்கிறது வந்து உங்களுக்கு எஃப்க்கு சமன்னு சொல்லி தெரியும். அதாவது u1லேருந்து யூவை கழித்து அது t1ஆல் வகுக்கிறது எஃப்க்கு சமன்னு சொல்லி தெரியும். இப்போ u1க்கு பதிலாக நீங்கள் 7uவை போடுங்க. ஸோ 6u. ஸோ இதிலேருந்து t1ன்ற பெறுமதி 2uக்கு கீழே 2uக்கு கீழே எஃப்னு சொல்லி வரும். t1 இஸ் ஈக்குவல் டு கீழே எஃப், மேலே வந்து பாருங்கள். சரி, இதில் சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். u1 மைனஸ் u2 ஐ திங்க் 3f வரும். அவரோட படித்திறன் 3f. ஸோ 3fண்டா u1ன்ற பெறுமதி 7, 7லேருந்து 1 போனால் 6, 6 3ஆல் வச்சா 2. ஸோ இப்படியும் நீங்கள் அந்த ஆன்சர்ஸை கண்டு கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், மூன்றாவது கேள்வி, வையானது எக்ஸை நிலையம் பியில் கடப்பின் அவர் கடக்கிற இப்போ இந்த கடக்கிற டைம் பின்ற இடத்தை அடையக்குள்ளதான்ன்றாங்க. அப்போ இந்த இருக்கிறது தான் அவர் பிஏ அடைகிறது. அப்போ கடப்பின் ஏபியை காணுங்க. அப்போ இவர் பிரயாணித்து இடப்பெயர்ச்சி கேள்வி, அவ்வளோதான். ஸோ இடப்பெயர்ச்சியை கேட்குறாங்க. அப்போ இந்த முதல் ரெண்டையும் இப்படி கண்டு போட்டு இடப்பெயர்ச்சி என்ன, அரை தர இந்த t1 தர ஏதாவது உண்டு u + u1. நம்ம ஆல்ரெடி இந்த அறிக்கை இதுதான் இடப்பெயர்ச்சி எஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அந்த இடப்பெயர்ச்சியை இப்படி போட்டோம்னா சரி. ஸோ அரை t1 ஆல்ரெடி 2uக்கு கீழே எஃப்னு கண்டோம். அதே போல் u + u1 வந்து 7u. ஸோ யூவோட கூட்டினா 8u. ஸோ அரையும் பெட்டிங்கன்னா 8u² கீழே எஃப்னு சொல்லி வர போகிறாரு அவர் கடந்த தூரம். ஸோ அந்த தூரம்தான் அந்த இடப்பெயர்ச்சிக்கு சமன், ஏபியின் நீளத்துக்கு சமன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு வீட்டு வரைவு கேள்வி. ஸோ பி பார்ட்டில் வந்த சார்பு வேக கேள்வியை பாருங்கள். அதில் என்ன கேட்குறாங்கண்டா, காற்று வடக்கு தீட்டா கிழக்கு. அப்போ இந்த மெத்தட் வடக்கு தீட்டா கிழக்கு திசையில் வடக்கு தீட்டா கிழக்கு இலிருந்து வி வேகத்துடன் வீசுகிறது. அப்போ அதில் இருந்து வீசுது ஏண்டா நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு படித்து தந்ததன் படி வடக்குன்றது இப்படி, சரியா, வடக்குன்றது இப்படி. அந்த வடக்குலேருந்து டீட்டா கோணம் கிழக்கு. அப்போ இங்கால திசையில் டீட்டா கோணம் கிழக்கு பக்கம். அப்போ இதுதான் அவர் பிரயாணிக்க போகிறார். ஏய் நோக்கி இல்லாட்டி அதன் திசையில் என்றா இப்படி போயிருக்கும். இருந்துன்றதால அங்கால இருந்து வந்திருக்க போகுது. அப்போ இப்படி வந்திருக்க போகுது. இதுதான் அவங்க சொல்கிற காற்று. நான் காற்ற டபிள்யூன்னு சொல்லியும் பூமியை ஈன்னு சொல்லியும் எடுக்கிறேன், எர்த். அப்போ உங்களுக்கு தெரியும், காற்று வீச போகிற பூமி சார்பான வேகம் இப்படி தான் இருக்கு. டீட்டா நிலைக்குத்தோட டீட்டாவாக இப்படி வார மாதிரி இங்கால திசையில் வார மாதிரி இருக்க போகுது. இதுதான் அவங்க முதலாவது வசனத்தில் சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷயம் தெளிவாக விளங்குனா தான் அதுக்கு அங்கால அறிக்க போகிற எல்லாத்தையும் சரியாக செய்யலாம். ஸோ அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. அப்போ வீசுகிறது கிழக்கு நோக்கி யூ வேகத்துடன் சொல்லும் காருக்கு காற்று வடக்கு எல்ஃபா கிழக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. அப்போ காரை நான் சீன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்போ காரண்ட பூமி சார்பான வேகம் என்ன சொல்கிறாங்க, கிழக்கு நோக்கி யூ வேகத்தோட. இப்போ இவர் கிழக்கு நோக்கி யூன்ற வேகத்தோட போகிறார். யார், காரண்ட பூமி சார்பான வேகம். அதுக்கு பிறகு காருக்கு காற்று வடக்கு
அல்ஃபா கோணம் கிழக்கில் இருந்து அப்போ வடக்கு அல்ஃபா. அப்போ இவர் இப்படி போகிறாருண்டா இவருக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி சரிஞ்ச மாதிரி வீசுவதாக தான் தோணும். நல்லா கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்டா இல்லை உள்ளுக்கு ஒடுங்கின மாதிரி தோணும். நீங்கள் அது ஒடுங்கியா விரிஞ்சானலாம் யோசித்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போட்டுட்டு அது பிறகு சுருக்கும் போதும் உங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ் வந்து வரும். யோசித்து பார்த்தா ஓகே இப்படி யோசிப்போமே. கார் சார்பா வழியின் கதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரண்ட பூமி சார்பான கதியோட பூமியின் காற்று சார்பான கதியை கூட்டணும். அதாவது இந்த விசைக்கு பிறகு பூமி சார்பாண்டா இவர எதிர்த்திசை. அப்போ இவர இப்படி போக போகிறார் என்ன, இது டீட்டா. ஓகே அப்போ அவங்களோட ரெண்டு பேரையும் விலையில் கோணம் பாருங்கள் எப்படியும் அந்த டீட்டாவை விட கூடுன ஒரு கோணம். அப்போ இதுதான் அவங்க சொல்கிற வடக்குலேருந்து எல்ஃபா கோணம். அப்போ வடக்குலேருந்து எல்ஃபா கோணம் அந்த கோணத்தை விட கூடுன கோணம் வரைக்கும் போகுது. அப்படி நீங்கள் அழகாக இந்த படத்தை வரைஞ்சே யோசிக்கலாம். நமக்கு இதுக்கு பிறகு தான் இதை செய்யணும். இப்போவே நீங்கள் அதை செஞ்சு யோசிக்கலாம். ஸோ இவர் பூமி சார்பாக கிடையா போகிற வேகம் யூன்னு தந்துட்டாங்க. இவர பர்மன் தரலை. சரி தானே, பர்மன் நமக்கு தரலை. மற்றபடி திசை மட்டும் தந்து கிடக்கு. இவர் டீட்டான்னு சொல்லி தெரியும். சரி அப்போ இவங்க ரெண்டு பேரும் விளைவுலா தான் காற்றுக்கு காற்று சார்பாக கார் போகிற திசை தான் இது. அப்போ அவர் வார திசை இதுக்கு எதிர் திசையாக இருந்தீங்க இப்படி வீசுவதாக தோன்றிக்கு. இதுதான் காற்றுண்ட கார் சார்பான வேகம். காருக்கு எப்படி தோணுதுன்றது தான் அது வீசுவதாக தோணுகிறது. அதெல்லாம் இதிலிருந்து கிழக்கில் இருந்து வருது. அப்போ இது கிழக்கு நோக்கி போக போகுது மாற்றி தானே. இவர் காற்று சார்பாக காரண்ட கதி. ஆனால் நீங்கள் மாற்றி தான் படத்தை யோசிச்சிருக்கணும். ஓகே பரவாயில்ல. அதாவது நீங்கள் யோசிச்சிருக்கணும் காற்றுண்ட கார் சார்பான வேகம். ஸோ காற்றுண்ட பூமி சார்பான வேகத்தோட பூமியின் கார் சார்பான வேகத்தை கூட்டணும். ஸோ இவர் முதல்ல இங்கேருந்து இங்கே வர வந்துருப்பார். இதை தான் ஸ்டார்டிங் புள்ளி எடுத்துருப்பீங்க. திரும்ப இவர் இங்கேருந்து இங்கே வர யூஓ நோக்கி போயிருப்பார். ஸோ இவர் வந்திருக்க போகிறாரு இங்கால திசையில். அதே போல் இதில் டீட்டா நான் குறித்தது பிள்ளை டீட்டா வந்து இதோட தான் அவர் டீட்டா. சரியா? ஸோ இதோட தான் அவர் டீட்டா. இவர வேக பருமன் உங்களுக்கு தரலை. ஸோ இப்போ இப்படி சொல்லி போட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க வி ப்ளஸ் யூ சரி யூ ப்ளஸ் வி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு வி டேன் அல்ஃபா இன்டு கொஸ் டீட்டா என காட்டட்டான். அப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீண்ட பருமன் சம்மந்தப்படுது. ஓகே கார் ஓகே இதில் பருமன் தந்திருக்காங்க. இதில் பருமன் உங்களுக்கு வீன்னு தந்திருக்காங்க. இதில் தந்திருக்காங்க வி வேகத்தோடுன்னு சொல்லி. அப்போ இதில் பருமன் வீன்னு சொல்லி தெரியும். இப்போ இவர் வீன்னு தெரியும், இவர் யூன்னு தெரியும். இவர இந்த இருக்கிற விடபிள்யூசி தெரியாது. நான் அதை ஒரு ஆர்ன்னு சொல்லி சும்மா எடுக்கிறேன். அப்போ இந்த இருக்கிற பருமன் தான் ஆர். ஸோ பாருங்கள் எல்ஃபா சம்மந்தப்படுது, வியூ சம்மந்தப்படுது. ஸோ ஆருக்கான ரெண்டு சமன்பாடுகள் எடுத்தோம்னா சரி. ஸோ சிம்பிளாக இவரையும் விளைவில் தான் உங்களுக்கு இந்த ஆறுன்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த இருக்கிற படத்தை வச்சுக்கொண்டே யோசிக்கலாம். திருகோண கணித அறிவை யோசிங்க. ஸோ திரிகோண கணித அறிவுக்கு நமக்கு இதில் சரியான முக்கோணமாக இது இல்லை. ஸோ நான் இந்த முக்கோணத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரைகிறேன். என்ன நமக்கு ஆறு தெரியாத கணியம். சரிதானே, படத்தை தெளிவாக யோசிச்சிங்கண்டா இங்கே நமக்கு விசைகள் திசைகள்லாம் தேவையில்ல, பருமன் மட்டும் போதும். சரியா? ரைட். ஸோ இவர் யூன்ற பருமன், இவர் வின்ற பருமன். ஸோ இப்படி நம்ம யோசிப்போம். செங்குத்து முக்கோணியாக அழகாக யோசிப்போம். ஸோ செங்குத்து முக்கோணியை யோசித்தா இவர் 90 பாக. இவர் டீட்டாண்டா இந்த இருக்கிற கோணம் தான் டீட்டா. இவர் டீட்டா, இவர் எல்ஃபாண்டா இந்த இருக்கிற ஒட்டுமொத்த கோணமும் எல்ஃபா. சரிதானே? ஸோ இப்போ இந்த ரெண்டு முக்கோணிலையும் பாருங்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்ம tan அல்ஃபா போடலாம். ஸோ tan அல்ஃபா போட்டோம்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே tan அல்ஃபா சார்பில் தான் வந்திருக்கு. ஸோ tan அல்ஃபா போட்டிங்கன்னா இந்த இருக்கிற
எதிர்பக்கமும் இந்த இருக்கிற அயற்பக்கமும் தான் சம்மந்தப்பட போகுது. இந்த அயற்பக்கத்தை நம்ம வி சார்பில் சொல்லிடலாம். இந்த எதிர்பக்கத்தையும் இந்த யூவோட இங்கால வி சார்பில் கூட்டுப்படுறதா சொல்லிடலாம். ஆர் சம்மந்தப்படாது. ஏன்னா நமக்கு சமன்பாடுகளில் இந்த இருக்கிற ஆரை பற்றி அவங்க கதைக்கவே இல்லை. ஸோ ஆர் சம்மந்தப்படாமல் நம்ம என்ன செய்வோம், இந்த சமன்பாடுகள் எழுதுவோம். ஸோ நம்ம இந்த இருக்கிற முக்கோணிக்கு டேன் அல்ஃபா போட்டோம்னா பாருங்கள், எதிர்பக்கம் இந்த இருக்கிற யூவோட இந்த இருக்கிற இதோட கூட்டணும். ஸோ யூவோட கூட்டணும். இந்த இருக்கிற பக்கத்தில் நீளத்தை பாருங்கள், இது வி, இது டீட்டா. ஸோ வி கொஸ்டீட்டா இங்கால, வி கொஸ்டீட்டா இங்கால. அதே போல் இந்த இருக்கிற நீளம் வி சைன் டீட்டா. ஸோ யூவோட வி சைன் டீட்டாவை கூட்டி அதோட கீழே இப்போ இந்த இருக்கிற எல்ஃபா தானே போட்டிருக்கோம் ஒரு அயற்பக்கம் வி கொஸ்டீட்டா. ஸோ வி கொஸ்டீட்டாவை வகுக்க போகிறோம். இப்போ எழுவாய் மாற்றம் செய்யுங்க, இந்த வி கொஸ்டீட்டா போய் பெருக்கும். ஸோ வி இன்ட்டு டேன் அல்ஃபா இன்ட்டு கொஸ்டீட்டா சீக்வல் டு அங்கால யூ ப்ளஸ் வி சைன் டீட்டா. அவ்வளோதான் இந்த இதை குறிக்கிறது. இந்த முக்கோணியை சரியாக வரைகிறது. ஸோ முக்கோணியை சரியாக வரைஞ்சா அது பிறகு இந்த காட்ட சொன்னதை காட்டிட்டோம். ரைட். ஸோ அதை தொடர்ந்து என்ன கேட்குறாங்க, மேற்கு நோக்கி யூ வேகத்துடன் செல்லும் காருக்கு காற்று வடக்கு பீட்டா மேற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. அப்புறம் இப்படி என காட்டுட்டான். அப்போ இன்னொரு கார், ஆனால் அதில் இது மாற போகிறது இல்லை, காற்று வீசுகிற இயற்கை வேகம் மாற போகிறது இல்லை. ஆனால் இன்னொரு கார் என்ன செய்யுது, மேற்கு நோக்கி யூ வேகத்தில் போகுது. ஸோ அவர் மற்ற திசையில் இங்கால திசையில் யூன்ற வேகத்தில் போகிறார். அவரை நான் டின்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ விடிஇ தான் உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிறது விடிஇ. அவருக்கு எப்படி தோணுதாம், அவருக்கு காற்று வந்து வீசுவதாக தோணுதுன்னா அவர் சார்பாக டி சார்பாக காற்றுன்ற வேகம் வந்து அவருக்கு தோணுது. சாரி, காற்றுன்ற வேகம் டி சார்பாக தோணுது அவர் சார்பாக. அவருக்கு எப்படி தோணுதுன்னா வடக்கிற்கு பீட்டா மேற்கில் இருந்து. ஸோ வடக்கிற்கு பீட்டா இங்கால திசையில் பீட்டா கோணம் மேற்கில் இருந்து. ஸோ இப்படி வாரது மாதிரி தோணுது. அப்படி தோணுன்னா இப்படின்னு சொல்லி காட்டலாம். ஸோ நம்ம என்ன செய்வோம், அதே டபிள்யூடிக்கும் சார்பேக கோட்பாடு எழுதுவோம். ஸோ டபிள்யூஇ ப்ளஸ் இடி. ஸோ அதை சொல்ல போகிறோம். பூமி சார்பாக காற்றுண்ட வேகம் எப்படியும் இங்கேருந்து இங்கே வரதான், சரியா, இங்கேருந்து இங்கே வர. ஸோ இவரை அது மாற போகிறதில்ல, அவர் வி தான், அது வி தான். அப்புறம் பூமி சார்பாக இவர் ரெண்டா, இவர் மற்ற பக்கம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு காற்றுண்ட பூமி சார்பான வேகம் இங்கால திசையில் வீச போகுது. ஓகே, அடுத்தது இவர் வந்து இங்கால திசையில் போகிறாருன்னா நம்ம என்ன செய்யணும், மற்ற திசையில் எடுக்கும். ஸோ இங்கால திசையில், அதாவது பூமியின் டி சார்பான வேகம், இவர பூமி சார்பான வேகம்னா இங்கால திசையில் யூன்னா இவர இங்கால திசையில் யூ. ஸோ இப்படி வரும்போது இவர ரெண்டு பார விளைவில் தான் அவங்க சொல்கிற இந்த இருக்கிற பீட்டா. இவர் வந்து நிலைக்குத்தோட இப்படி எதிரமைக்க போகிற இந்த இருக்கிற கோணம் தான் பீட்டான்னு சொல்லி சொல்கிறான். அதாவது இதில் இப்படி ஒரு நிலைக்குத்து கோடு அடிச்சிங்கன்னா இவர் பீட்டா, சரி. அதாவது இதில் ஒரு நிலைக்குத்து கோடுண்டா இது பீட்டா. ஸோ இது பீட்டா, சரியா, இது பீட்டாண்டா. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, இதை நமக்கு தெரியாத ஆர். இதுதான் அவங்க சொல்கிற அந்த ரெண்டாவது சந்தர்ப்பம். ஸோ இதுக்குமான தொடர்படுத்தி போட்டு திரும்ப இந்த சமன்பாட்டையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், இதை காட்டணும். ஏன்னா அதில் பாருங்கள் நமக்கு யூவும் பியும் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு யூவும் பியும் சம்மந்தமாக வரப்போகுது. அப்போ ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி விட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த படத்தை நீங்கள் சரியாக வரைய தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதை பயன்படுத்தி நீங்கள் காணலாம். ஸோ இவர் நிலைக்குத்தோட இது பீட்டான்னு சொல்லி சொன்னால், அதே போல் இவர் மாற போகிறதில்ல. இவர் இந்த நிலைக்குத்தோட அமைக்க போகிற கோணம் இது எல்ஃபா தான். எப்போ
சரி அதை பற்றி கதைக்கலாம் அவங்க பீட்டாவை தான் கதைச்சிருக்காங்க. அதே போல் இவர் யூன்றால் வரப்போகிறது இது ஃபுல்லாக டீட்டான்னு தான் தெரியும். சரி, இது ஃபுல்லாக டீட்டா, இது ஃபுல்லாக டீட்டா, இது பீட்டான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த இருக்கிற பீட்டாவுக்கு மட்டும் டேன் போடுங்க. எதிர்பக்கம் இவரை நம்ம சொல்லலாம் இந்த வியிலேருந்து கழித்து, அதே போல் அயட் பக்கம் இவரையும் நம்ம வி சார்பில் சொல்லலாம். ஸோ இவருக்கு மட்டும் டேன் பீட்டா போடும். ஸோ டேன் பீட்டா போட்டிங்கன்றால் ஸோ டேன் பீட்டா பாருங்கள் எதிர்பக்கம் இந்த இருக்கிற பக்கம் அது என்ன யூலேருந்து கழிக்கணும். இந்த இருக்கிற பக்கத்து இந்த இருக்கிற பக்கம் வி பீட்டா மைனஸ் டீட்டா பார்க்கணும் என்ன டீட்டா. ஓகே, டீட்டா நான் ஃபுல்லாக வராது. சரி, டீட்டா நிலை குத்தோட இது நமக்கு போகிற இந்த இருக்கிற கோணம் தான் டீட்டா. இதான் டீட்டா. சரி தானே, நல்லா யோசிச்சு பாருங்கள். வீன்றால் அதாவது காற்று பூமி சார்பா நிலை குத்தோட டீட்டா கோணம் இந்த இருக்கிறது தான், இதுதான் டீட்டா கோணம். ஸோ நிலை குத்தோட டீட்டா கோணம்னா இது டீட்டா. ஸோ இந்த கோணம் தான் டீட்டா. ஸோ இந்த இருக்கிற பக்கம் வி சைன் டீட்டா வரப்போகுது. ஸோ யூலேருந்து கழிக்க போகிறீங்க வி சைன் டீட்டாவை, அதன் கீழ் இந்த இருக்கிற பக்கம் இந்த பீட்டா அண்ட் ஆயட் பக்கம் வந்து இந்த இருக்கிற பக்கம் அது வி கொஸ்டீட்டா, வி கொஸ்டீட்டா. பாருங்கள் அவங்க காட்ட சொன்னதில் எல்ஃபாம் பீட்டாவும் தான் சம்மந்தப்படுது. ஸோ டேன் எல்ஃபாவிலேருந்து டேன் பீட்டாவை கழிச்சா 2 டேன் டீட்டான்னு சொல்லி காட்டணும், அவ்வளோதான். ஸோ இதை ஒரு சமன்பாடாகவும் இதை இன்னொரு சமன்பாடாகவும் எடுங்க. ஸோ கழிச்சு விடுவோம், அவ்வளோதான். ஸோ முதலாவதுலேருந்து ரெண்டாவது கழிச்சிங்கன்னா வரப்போகிறது டேன் அல்ஃபா மைனஸ் டேன் பீட்டா இங்கால வரப்போகுது. அங்கால பாருங்கள் வி கொஸ்டீட்டா, இதுலேயும் வி கொஸ்டீட்டா தான் போமாசி. அப்போ அதிலேருந்து இதை கழிக்கும்போது ஒன்றுலேருந்து ரெண்டை கழிக்கும்போது யூவும் போயிடும். இந்த வி சைன் டீட்டா இதில் வி சைன் டீட்டா மைனஸ்ன்றதால ப்ளஸ்ஸாக மாறி 2 தடவை கூட்டுப்பட்டுரும். ஸோ 2 வி சைன் டீட்டாண்டும் கீழே வி கொஸ்டீட்டாண்டும் வரும். ஸோ வியும் பட்டு 2 டேன் டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. இப்படி தானே அவங்க ஹார்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி அந்த படங்களை வச்சு கொண்டு நம்ம வெறும் முக்கோணிகள்ற இப்போ சார்பு வேகம்டா வேறு ஒன்றும் இல்லை, வெறும் கேத்திரான் இந்த மாதிரி தான் முக்கோணிகள்ற சமன்பாடுகளை யோசித்தோம்னா சரி. அப்போ அந்த முக்கோணியை சரியாக வரையிலத்தில் தான் இருக்குது. எப்படி அந்த முக்கோணியை வரைகிறன்றதெல்லாம் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இதுவரை படித்ததுகளே சார்பு வேகத்தில் எல்லாத்துலேயும் முக்கோணி இல்லாட்டி அங்கே ஒரு வட்டம், வட்டத்திர நான் தேற்றங்கள் அதுகளை பயன்படுத்தி தான் சுருக்கி திருப்போம். ஒரு கஷ்டமும் இல்லை.